இந்த உலகத்தில் பல பேர் இருக்காங்கங்க. அதில் முக்கியமாக ஒரு சில பேர் என்னென்னா, பல ஏக்கத்தோடு இருக்காங்க. அது எந்த மாதிரினா, யாராவது ஒருத்தங்க நம்ம மேலே உண்மையான அன்பு காட்டிட மாட்டாங்களா? நம்ம சோர்ந்து உட்காரும்போது நான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆறுதல் கொடுத்துட மாட்டாங்களா? இப்படிங்கிற பல ஏக்கத்தோடு இந்த மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த மனுஷங்க எல்லாமே ஒரு டைமில் எல்லார் மேலேயும் அன்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அன்பு வாங்கினவங்க திருப்பி அவங்க கேட்கும்போது ஓடிடுவாங்க. இவன் எனக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், இவன் என்ன பெரியவனா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு புரியறதே இல்லை, அவங்க இழந்தது எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை. இங்கே உலகத்தில் ரொம்ப 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 குறையான ஆள் தாங்க உண்மையான அன்பு கொடுக்குறவங்க இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மட்டும் போதுங்கிற ஒரு பிடிவாதத்தோடு அந்த அன்பை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அன்பை யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம். அவங்கள ஒரு குப்பை மாதிரி அவங்க நம்மளை எதிர்பார்க்கும்போது தூக்கி போட்டுடுறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியும் கிடையாது, மனசு தன்மையும் கிடையாது. அவங்களுக்கு உங்களை பிடிக்கலைங்கிறத நீங்கள் எப்போவோ சொல்லியிருக்கணும், அப்படி தானே? நான் உன்னை ஜூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ எனக்கு தேவை கிடையாது, உன் மேலே எனக்கு லவ் வராது, உன் மேலே எனக்கு அன்பு காட்ட வழியும் கிடையாது அப்படிங்கிறத எப்போவும் நீங்கள் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அதை சொல்லாமல் உங்கள் தேவைக்கு எல்லா விதத்துலேயும் அவங்கள பயன்படுத்தி குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவீங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது அவங்கன்னு நீங்கள் நினச்சிட்றீங்க. ஆனால் மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? அப்படி ஒரு மனுஷனை இழந்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் செத்து குழிக்குள்ளே போகிற வரைக்கும் அதே மாதிரி அன்பு காட்ட இன்னொரு மனுஷன் வர போகிறதே கிடையாது. நீங்கள் இழந்தது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத உணரும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப தூரம் பயணம் தாண்டி போயிருக்கும். என்ன செய்ய போகிறோம், நமக்குன்னு யாராவது இருக்க மாட்டாங்களான்னு நீங்கள் ஏங்குற நிலைமையில் தவிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண் விழிச்சிருங்க. உங்கள் மேலே அன்பு காட்டுறவங்க மேலே திருப்பி கொஞ்சோண்டு அன்பு காட்ட ட்ரை பண்ணுங்கள். நாளடைவில் அவங்க அன்பில் நீங்களே மயங்கி முழு அன்பையும் கொடுக்க தயாராகிடுவீங்க. எங்கள் அன்பு தாங்க நிறையா விஷயத்துக்கு அடித்தளமாக இருக்குது. பணம்னு நம்ம சொல்கிறோம், எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஆறுதலாக சோர்ந்து உட்காரும்போது நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அப்படி ஒரு மனுஷன் இருந்தும் நம்ம அந்த மனுஷனாக மதிக்காதான் எங்கள் பிரச்சனையே. தயவு செஞ்சு உங்கள் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.